வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வாங்க அடுத்து என்ன வேலைன்னா வீடு கூட்டிகிட்டு இருக்கேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் கூட்டுறனால உங்களுக்கு அப்படி தெரியும். வீடெல்லாம் கூட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அத்தாச்சி சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைச்சிட்டு மேலே தம்முக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வீடு துடைக்க போகிறேன். அதில் வந்து சோப்புத்தூள் கொஞ்சோண்டு போட்டு வீடு துடைக்க போகிறேன். வாங்க துடைக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன், அவ்வளோவா எதுவும் எடுக்கலை நான் வீடியோ. கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறது எடுத்தாச்சு. வாங்க அடுத்து வந்து சாமி வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். பூவெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் காஞ்சிருச்சு. அதனால் பூ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வெந்துருச்சு. இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் வீட்டில். இது பார்த்திங்கன்னா மச்சான் வேலைக்கு கிளம்புறாங்க, அதனால் சாப்பாடு கட்டிகிட்ருக்கேன். வெளியில் பார்த்திங்கன்னா அத்தாச்சி வாசல்லாம் கழுவி கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். அந்த சைடும் போட்டிருப்பாங்க கோலம். இப்போ வாங்க சாமிக்கு வந்து நம்ம பூவெல்லாம் வைக்கணும். இது பார்த்திங்கன்னா மேலே செடியில் பூத்திருந்த பூ தான், அதை பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை தான் நான் வச்சிட்ருக்கேன். சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அதுதான் வச்சிட்ருக்கேன். அதுதான் மேலே இருந்துச்சு. நேற்று பூத்த பூவெல்லாம் நேற்றே வச்சாச்சு சாமிக்கு, அதை எடுக்கலைன்னா. பார்த்திங்கன்னா இப்போ சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்லாம். முருகன் இருக்காங்க, எல்லா சாமியுமே இருக்குது. வீட்டு சாமி இருக்குது கீழே, இதுக்கு கீழே. இது பார்த்திங்கன்னா விநாயகர், எல்லா சாமியுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது ஊதுபத்தி வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. நான் தான் விளக்கு பற்ற வச்சேன். மச்சான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. பற்ற வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ஊதுபத்தியும் இருக்குது, பெருசுமே இருக்குது. சரி, சின்ன வந்து வெளியில் போயிட்டு சாமி கும்பிட்டு இங்கே வைக்கணும். அதனால் மச்சான் வந்து பற்ற வச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி அடித்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை போய்ட்டு ஒன்று வெளியில் இங்கே துளசி செடி இருக்குது, அங்கே போய்ட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஊதுபத்தி, இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கிட்ட எரியும். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லோரும் தீபாவளிக்கெல்லாம் வெடி வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. ஆனால் வாசனை சூப்பராக வந்துச்சு அந்த ஊதுபத்தியிலேருந்து. இப்போ அதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்லாம். இப்போது சாமிக்கு இப்படி தீபம் காட்டுவாங்களா, அந்த மாதிரி காட்டிட்டு அப்புறமாட்டு வைப்பாங்க. ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. வீட்டில் எப்போதுமே டெய்லியுமே இப்படி தான் சாமி கும்பிடுவோம் நாங்கள். பார்த்திங்கன்னா கற்பூரம் வச்சு சாமி கும்பிட போகிறோம். மணி அடிக்கிற சவுண்டு ரொம்ப சவுண்டாக கேட்டுச்சு, அதனால தான் வால்யூம் கம்மி பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சாமியெல்லாம் ஃபைனலாக நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மச்சானுக்கு வந்து சாப்பாடெலாம் கட்டி வச்சுருந்தா அதை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன்.
ஃபைனலாக சாமியுமே கும்பிட்டாச்சு. மச்சான் வேலைக்குமே கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஷூவெல்லாம் மாட்டிட்டு பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிளம்பியாச்சு, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் இன்னும் யாரையும் நீ ஃபாலோ பண்ணலையோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் ஐடி டேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.